ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 74ஆம் அத்தியாயம் ராஜஸ்தலேஸ்வர லிங்கம். குறிப்பு: இது ரிபுஞ்சய புராணத்தின் தழுவல் இல்லை திரிபு. வாரணாசியின் மன்னரான ரிபுஞ்சயர் கணேசரால் ஏமாற்றப்பட்டு அதர்மம் பரவியது. ரிபுஞ்சயர் வாரணாசியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இங்கு கடவுள் பிரம்மதேவர் ரிபுஞ்சயரை அவந்தியின் அரசராக ஆக்கினார். அவர் அனைத்து தேவர்களையும் பூமியிலிருந்து நாடு கடத்தினார். ஆனால் சிவனார் அங்கு வந்தபோது ரிபுஞ்சயர் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க ராஜஸ்தலேஸ்வரர் என்ற பெயரில் அந்த ராஜஸ்தலேயில் நிரந்தரமாக தங்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த அத்தியாயத்தில் இந்தியாவின் புவியியல் குறித்த ஒரு பகுதி ஆறுகள், மலைகள் மற்றும் புனித தலங்களின் பட்டியல்களின் வடிவத்தில் உள்ளது. ஹரனார் கூறினார்: ராஜஸ்தலேஸ்வர சிவனை 74ஆம் தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அன்பர்களே, முன்பு விஷ்ணு கல்பத்தில் இருந்தபோது, மன்வந்தரம் தொடங்கிய போது உலகில் அராஜகம் இருந்தது. பிரம்மதேவர் மிகவும் கவலை கொண்டார். தேவர்கள் மனிதர்கள் இல்லாமல் உலகை தாங்க இயலாது. தான, யக்ஞ மற்றும் ஜபத்தின் மூலம் தேவர்கள் சிறந்த ஊட்டச்சத்தை பெறுகிறார்கள். குடிமக்களை பாதுகாக்க தகுதியான அரசர் யார்? மக்களிடம் அன்பாக பாசம் காட்டுபவர் யார்? பின்னர் அவர் தவத்தில் ஈடுபட்டிருந்த துறவி மன்னர் ரிபுஞ்சயரை கண்டார். அவர் பூமிக்குரிய அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டிருந்தார். மேலும் அவர் சிறந்த விரதங்களில் ஈடுபட்டார். பின்னர் தேவர்களின் தலைவரான பகவானான உலகங்களின் தாத்தாவான, அதாவது பெரியவரான பிரம்மதேவர் அவரிடம் கூறினார். பிரம்மா கூறினார்: ரிபுஞ்சயா, என்னுடைய இந்த வார்த்தைகளை புரிந்து கொள். அன்பு மகனே, ராஜ்யம் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் பாதுகாக்கப்படட்டும். அன்பானவனே, இப்போது உன் தவம் போதும். இது மிகவும் கடினமானது. மனிதர்களில் சிறந்தவரே, தமது தர்மத்தின் மூலம் தாம் அனைத்து உலகங்களையும் வென்றீர்கள். இப்போது என் கட்டளைப்படி உலகங்களின் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படட்டும். ஏனென்றால் ஒரு உயிரினத்தை தனது உடலுடன் பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு செய்யும் கடமைகள் அல்லது உதவி. அதை போன்ற வேறு எந்த பக்தியும் தர்மம் இல்லை. வேறு எதுவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இயலாது. மற்றவர்களுக்கு உதவி செய்த பின்னர் நரகத்தில் விழுவது விரும்பத்தக்கது. உயிரினங்களுக்கு அபகாரம், தீங்கு இருந்தால் பிரபஞ்சத்தின் ஆட்சியை அப்படி அடைய இயலாது. உலகங்களின் பணிக்காகவும் என் கட்டளைக்கு உரிய மரியாதைக்காகவும் கடல் சூழ்ந்த பூமியையும் குடிமக்களையும் திறமையாக பாதுகாக்கவும். மலையின் மகளே, பிரம்மதேவரால் இவ்வாறு கூறப்பட்ட போது துறவி மன்னர் ரிபுஞ்சயன் தனது கரங்களை வணங்கி பிரம்மதேவரிடம் கூறினார்: முன்பு தங்களால் படைக்கப்பட்ட பூமி இயற்கையால் அசையாது. பாதுகாவலர் இல்லை என்றால் பூமி எங்கே போகும்? தாத்தாவே, பூமியை நான் பாதுகாக்க வேண்டியது அவசியமானால் 7 கல்பங்களாக இருந்த அழகிய அவந்தி நகரத்தை எனக்கு கொடுங்கள். ஸ்வர்க்கத்திலிருந்து விழுந்த தேவர்களின் வசிப்பிடத்திற்காக நிறுவப்பட்ட அமராவதி என்பது உலகெங்கும் நன்கு அறியப்பட்டதாகும். இவ்வாறு நான் விதித்த வரம்பை கடைபிடிக்க ஸ்வர்க்கவாசிகள் ஒப்புக்கொண்டால் என்னால் வழங்கப்படாத இடத்தில் யாரும் தங்கக்கூடாது. ஐயா, இந்த நிபந்தனையின்படி பூமியை பாதுகாப்பேன். பிரம்மதேவர் கூறினார்: மனிதர்களில் சிறந்தவரே, நீங்கள் வெளிப்படுத்திய விருப்பம் மதிக்கப்படும். இங்கு இருக்கும் தேவர்கள் எனக்கு மரியாதை செலுத்தி உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். சிறந்த புனித விரதங்களின் அரசரே, அந்த பெயர் தேவநாதர். இதை கூறிய பிறகு பிரம்மதேவர் தனது வாகனமான அன்னத்தை ஆக்கிரமித்து மறைத்து விட்டார். பூமியை பாதுகாக்கும் வசதியை பிரம்மதேவரினால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மன்னர் பூமியில் இவ்வாறு அறிவித்தார்:
தேவர்களாகிய உங்களுக்கும் பூமி மனிதர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. குகைகளிலோ பிற இடங்களிலோ அல்லது மலைகளிலோ தங்கி இருப்பவர்கள் வெளியேற வேண்டும். இந்த பூமி மனிதர்களுக்கு சொந்தமானது. அந்த மன்னரின் அந்த வாய்ப்பை கேட்டதும் பயந்த தேவர்கள் பிரம்மதேவரின் கூற்றிற்கு மரியாதை செலுத்தி அரசருக்கு செய்யப்பட்ட ஸ்வர்க்கத்திற்கு திரும்பிச் சென்றனர். அதன் பின்னர் அந்த மன்னர் தனது மகன்களைப் போல அன்பான இதயத்துடன் குடிமக்களை பாதுகாத்தார். குடிமக்கள் அவரால் வசதியாக வளர்க்கப்பட்டதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் முதுமை மற்றும் இறப்பு இல்லாதவர்கள். அவர்களுக்கு மகன்கள், செல்வம் மற்றும் உணவு தானியங்கள் இருந்தன. அவர்கள் தங்கள் அனைத்து ஆசைகளையும் உணர்ந்தனர். அவர்கள் நிரந்தர இளமையை அனுபவித்தனர் மற்றும் ஒருவருக்கொருவர் எதிரான ஜோடிகளால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட்டனர். அவர்கள் எப்போதும் பக்தியை நாடினர். பூமியில் வளமற்ற மலையோ சமவெளியோ கண்டமோ இல்லை. உழவு செய்யப்படாமலேயே பூமி சுவையால் நிறைந்திருந்தது. பழங்கள் பூமி தேவர்களின் உலகம் போல அனைத்து விரும்பிய குணங்களுடனும் பிரகாசமாக பிரகாசித்தது. இவ்வாறு காலம் கடந்துவிட்டது. மன்னர் ராஜ்யத்தை நிர்வகித்து வந்தார். தேவர்கள் மிகவும் கோபமடைந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றனர். அவர்கள் குடிமக்களுக்கு அடிக்கடி பல துயரங்களை ஏற்படுத்தினர். பின்னர் பாக்காவின் தண்டிப்பாளர், அதாவது தேவேந்திர, நீடித்த வறட்சியை ஏற்படுத்தினார். பொதுமக்கள் பட்டினியால் இறக்கத் தொடங்கிய போது சிறந்த மன்னர் ஒரு மேகமாக மாறி வானத்தில் ஏறி நல்ல மழையை பொழிந்தார். தாம் பெரும் புகழ்பெற்ற பெண்மணியே, அவரால் மட்டுமே அது பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறிது காலத்திற்கு பின்னர் தேவேந்திரன் சம்வர்த்தக மேகமாக, அதாவது இறுதி அழிவின் போது ஒன்று அப்படி மாறி பல மேகங்களை வீழ்த்தினார். அதன் பின்னர் மன்னர் காற்றின் வடிவத்தை எடுத்து அதை கட்டுப்படுத்தினார். அதன் பின்னர் பூமியின் மேற்பரப்பில் இருந்து நெருப்பு மறைந்தது. யக்ஞமோ ஜபமோ ஹோமமோ சமையல் நடவடிக்கையோ இல்லை. பின்னர் அனைத்து மக்கள் நோய்களால் கலக்கமடைந்து சிரமங்களில் சிக்கினர். அதை கண்டதும் மன்னனே ஹவ்யவாகனன் நெருப்பு ஆனான். அவர் அனைத்து குடிமக்களையும், யக்ஞங்களையும், சொர்க்கவாசிகளையும் கூட பராமரித்தார். இதற்கிடையில் தேவி தம்முடன் இணைந்து நான் தனது சொந்த நகரத்தை காண இங்கு வந்தேன். பூதங்களின் கூட்டத்தால் நான் சூழப்பட்டேன். பின்னர் இவை அனைத்தும் வந்தன. தேவர்கள், கிண்ணறர்கள், பெரிய அரவங்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், உரகர்கள், ஊர்வன, பாம்புகள், அரவங்கள், பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள் மற்ற அனைத்து உயிரினங்களும், கடல், கடல் சார்ந்த உயிரினம், உப்புக்கடல், கடல் ஆகிய 4 குழுக்களும் வந்தன. கங்கை, யமுனை, சிந்து, சந்திரபாகா நதி, சரஸ்வதி நதி, கார்ணவதி, பீமாரதி, புனித கோதாவரி நதி, விபாசா, கோமதி, தூதபாபா, பகூதா, ரிஷாத்ரதி, வேதாஸ்ரத்வதி, நர்மதா, சிவா, தாபி, பயோஷி, நிர்விந்தியா இவை அனைத்தும் அங்கு வந்தன. பிறகு புஷ்கரம், பிரயாகை, பிரபாசம், நைமிஷாரண்யம், பிருத்து, தீர்த்த தோதகம், அமரகண்டகம், கங்காத்வாரம், குஷாவர்தம், பில்வக்கம், நீல பர்வதம், வராக பர்வதம், கனகலா தீர்த்தம், பௌர்ணமி, அஜகந்தா, காலிஞ்சரா, கேதார, ருத்ரகோடி, மகாலயா, அனைத்து புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் புண்ணிய தீர்த்தங்கள், மேரு, மகேந்திரம், மலாயம், மந்தாரம், கந்தமாதலம், முனிவர்கள் பெயரிடப்பட்ட வாலகில்யர்கள், 4 வேதங்கள், இவர்கள் மற்றும் பலர் என்னுடன் இங்கு வந்தனர். அதன் பின்னர் மேருவை என்னால் சமாதளமாக மாற்றியது தேவி. நான் அந்த தரையில் என்னை நிறுத்தி சூரர்களால் சூழப்பட்டிருந்தேன். 4 சாகரங்களும் உப்பு சாகரமும் மற்ற சாகரங்களும் பக்கவாட்டில் பணியமர்த்தப்பட்டிருந்தன. மன்னர் ரிபுஞ்சயன் பதற்றமடைந்தார். நான் தனது இடத்தில் நின்றிருப்பதைக் கண்டு என்னை நோக்கி வந்தார். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, என் பிரகாசத்தால் அவர் எரிந்து திகைத்து போனாலும் அவர் பயந்தாலும் அவர் என்னை சமாதானப்படுத்தினார். உங்களுக்கு வணக்கம் தேவி.
நீங்கள் யார்? நான் நகைச்சுவையாக கூறினேன். அரசரே, நான் இந்த இடத்தின் அரசர். 4 குழுக்களாக 4 வடிவங்களில் 4 அம்சங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனவே அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட ஒலி மற்றும் பேச்சு உலகில் அனைத்து பக்கங்களில் இருந்தும் காணப்பட்டேன். அதன் பிறகு என் அன்பானவளே, நான் மிகுந்த பக்தியால் புகழப்பட்டேன். தேவி, என் ஒப்பற்ற பரந்த உச்ச சக்தியை கண்டதும் அவர் மிகுந்த பக்தியுடன் என்னிடம் அடைக்கலம் புகுந்தார். மீண்டும் நான் அவரால் புகழப்பட்டேன். நான் அரசரிடம் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் கூறினார், பரமேஸ்வரரே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அனைத்திற்கும் ஆண்டவரே, உங்களிடம் என் நிரந்தர பக்தி உறுதியாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகளால் நான் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் அரசரிடம் கூறினேன். அப்படியே நடக்கும். நான் இதை கூறிய பிறகு மேலும் தொடர்ந்தேன். அரசரே, எனக்கு கூறுங்கள், உங்கள் இதயத்தில் உள்ள ஆசை எப்போதும் நிறைவேறும். நீங்கள் எப்போதும் எல்லா தேவர்களுக்கும் வெல்ல முடியாதவராக இருப்பீர்கள். மீண்டும் அவர் ஒரு சிறந்த வரத்தை கேட்டார். பகவானே, இந்த ஸ்தலம் திருத்தலம் தங்களின் இருப்பால் மிகவும் நன்றாக பிரகாசிக்கின்றது. இந்த மேரு எப்போதும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நீங்கள் 3 உலகங்களிலும் ராஜஸ்தலேஸ்வரராக அறியப்படுவீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களுக்கு பொருந்தும். மிகுந்த பக்தி கொண்ட ஒருவர் புராணங்களில் விதிக்கப்பட்டுள்ள கட்டளைகளின்படி ஆழ்ந்த பக்தியுடன் இங்கு யாத்திரை செய்தால் அவர் விரும்பியதை நீங்கள் அவருக்கு வழங்குவீர்கள். அனிமாவில் தொடங்கி அனைத்து குணங்களும் சித்திகள், குடிகாவின் சித்திகள், மந்திர மாத்திரைகள், கோளரியம், வாள் மற்றும் சந்தனம், தண்ணீருக்கு அடியில் இருக்கும் திறன், தெய்வீக ரசாயனம், மகா சக்தி வாய்ந்த மருந்து, இவை அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். மகேஸ்வரரே, ராஜஸ்தலேஸ்வரரை உரிய அனுசரிப்புகளுடன் குறிப்பாக 10வது சந்திர நாளில் பக்தியுடன் தரிசிக்கும் ஒரு மனிதன் ஜீவநிலையை அடைவான். தேவர்களின் தலைவன் தேவேந்திரனைப் போல தேவர்களால் வழிபடப்பட வேண்டியவர். யாராவது யாத்திரை செய்து ராஜஸ்தலத்தில் இறைவனை தரிசித்தால் அவருக்கு மகிமையும் வெற்றியும் கிடைக்கும். இது எனது வரம். எதிரிகள் அழிந்து ஆசைகள் நிறைவேறட்டும். சங்கரரே, உங்கள் பார்வையால் முழு குடும்பத்திலும் செழிப்பு உயரட்டும். அனைத்து தேவர்களும் இங்கேயே இருக்கட்டும். மேலும் இங்கேயே அவர்கள் இருக்கட்டும். பகவானே, ஆண்டவரே, அனைத்து கடல்களும் உங்கள் அருகிலேயே இருக்கட்டும். இவ்வாறு அவர் கூறினார். பின்னர் சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணை நான் பதிலளித்தேன். சுத்யும்னன் என்ற மன்னர் ஒரு மகனுக்காக தனது மனைவியுடன் இங்கு வரும்போது நான் அவருக்கு விரும்பியதை வழங்குவேன். பின்னர் 4 கடல்களும் அவரது கருணையால் நான் அவருக்கு ஒரு அற்புதமான மகனை கொடுப்பேன். பக்தியுடன் அவரது இடத்திற்கு யாத்திரை மேற்கொள்பவர் சந்தேகத்திற்கிடமின்றி அனைத்து ஆசைகளையும் அடைவார். மன்னர் ரிபுஞ்சயரை அவரது பக்தியின் காரணமாக நான் கணாதீஷராக ஆக்கினேன். இவ்வாறு தேவி ராஜஸ்தலேஸ்வரேஸ்வரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வடாலேஸ்வரரின் சக்தியினை கேளுங்கள். 74ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.